அனைவருக்கும் வணக்கம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் மார்க்கெட் இயங்குதுங்கிறத சொல்றதுக்காக தான் இது போடுறோம். இதை வைத்து நம்ம ஸ்டூடெண்ட்டு யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷ்னல் டூல். இந்த மாதிரி யூடியூபு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், டெலகிராமு, வாட்ஸ்அப் இதில் கொடுக்குறதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் படித்து ஆராய்ந்து சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க. யார் கொடுக்குறதையுமே நம்பாதீங்க. இன்க்ளூடிங் நான் கொடுக்குறதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு மண்டே ட்ரேடே மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு ஹிண்ட் கூட சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுடைய லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப் சைடு தானே. போய் இதில் செக் பண்ணுங்க, ஃபியூச்சர் சார்ட்டில் போய் பாருங்க. எக்ஸப்டா அந்த லோவை பிரேக் பண்ணியிருக்காது. இந்த மாதிரி நான் கேப் அப் இந்த இதெல்லாம் கொடுக்குறது வந்து ஃபியூச்சர் சார்ட்டில் பாருங்க. ஓகேங்களா, ஸ்பாட்டில் பார்க்காதீங்க, ஃபியூச்சர் சார்ட்டில் பாருங்க அதெல்லாமே. ஓகேங்களா, அப்போதான் அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுடைய லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 23,900 புட்டு 118 ரூபா. ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப்சைடும், சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்க இருந்து பாருங்க 118ங்கிறது இதுதான் லைனு. காலையிலேயே அதை அடிச்சு கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஏற ட்ரை பண்ணாங்க, முடியல. இதுக்கு அந்த ஏறாது அப்படிங்கிறதுக்கும் இங்கே மேக்ஸ் இங்கிருந்து திரும்ப போகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடம் திரும்பாது, அப்படியே ஃபர்தர் கீழே தான் போகுங்கிறது மேக்ஸ். அதன் அடிப்படையில் அது கண்டினியூட்டியா ஃபாலோ ஆயிருக்கு. இன்னைக்கு அப்சைடு என்ட்ரிஸை மட்டும் பார்த்துருந்தாலே போதுமானது. அவ்வளவுதான். இந்த வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சு இதை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்போ இவர் கீழே இருந்துட்டாரு, காலை பை பண்ணணும். காலை எந்த சைக்கிள் பை பண்ணணும், என்ன விலையில பை பண்ணணும், ரொம்ப முக்கியம். மார்க்கெட் அது உடனே ஆப்ஷன் போனீங்கன்னா உடனே கிரிக்ஸ் வேல்யூ, அந்த டேட்டா காமா தீட்டா வேக ரோடு இருக்குன்னு 1000 சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு ட்ரேட் எல்லாம் பண்ணவே முடியாது. புரிதுங்களா? நம்ம அந்த டைம் வேல்யூவே உடைச்சிட்டோம். நம்ம மேக்ஸ்ல நம்ம வேல்யூல தான் அது இதே சேஞ்சஸ் நடக்கும். அப்போ டைம் வேல்யூ நமக்கு தேவைப்படாது. இதுல பியூட்டி என்னன்னா ஸ்டாக் ஆப்ஷனும் நம்ம இருக்கு. அதுதான் அங்க விஷயம். நம்ம வந்து மற்ற எல்லாமே செபி ரூல்ங்கிறதுனால நிறைய நம்ம சொல்றது இல்லைங்க. அதெல்லாம் கிளாஸ்ல மட்டும் தான் நம்ம சொல்லி தரோம். மார்க்கெட்டுங்கிறது பியூர் மேக்ஸ். அதை சார்ந்து உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சு யார் சொல்லி கொடுத்தாலும் அங்க போய் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா பியூர் மேக்ஸ். ஒரு ஓப்பன் எது என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது, லைவ்ல வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனா நம்ம ஏன் மேக்ஸ் வேல்யூ மட்டும் வச்சு பண்றோம்? சிந்திப்பதற்காக இந்த வீடியோ. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.